இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா அதிக புரோட்டீன் சத்து உள்ள ஒரு அடை ரெசிபி பண்ணேங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் கருப்பு உளுந்து, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு. அரிசியும் 1/4 கப் தாங்க போட்டிருக்கேன். 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அதில் 3 காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டு ஊற வச்ச தண்ணியை ஊற்றி கொரன்னு அடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடைக்கு தாளிக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே கருவேப்பிலையை போட்டு பிங்க் கலரில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் தேங்காய் பூவும் போட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தவா வச்சு சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு கரண்டி நிறைய மாவு எடுத்து நல்லா திக்காகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் அடையாக ஊற்றிக்கலாம். சுற்றியும் எண்ணெய் ஊற்றுங்க. நான் அவ்வளோவா சுற்றியும் எண்ணெய் ஊற்ற மாட்டேங்க. இது கல்லில் ஃபுல்லாக வழிஞ்சிடும். அதனால் அடைக்கு மேலேயே ஊற்றிடுவேன். ஒரு பக்கம் செவந்ததை இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. பொன்னிறமாக செவந்திருக்கு பாருங்கள். சுட சுட எடுத்து வச்சு கார சட்னியோட கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.